சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஸ்டேஷன்ல என்னப்பா ஆச்சு? யாராவது ஹார்ஷா நடந்துட்டாங்களா? அருவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாதாரணமா விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிச்சாங்க. நான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லாயர் கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு வந்து என்ன வெளியில கூட்டிட்டு வந்தாரு. இப்ப நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது ரொம்ப சாதாரண பிரச்சனை மேடம். கத்தி கையில கிழிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்க ஏதோ மர்டர் அட்டெம்ப்ட் மாதிரி பெருசா சீன் கிரியேட் பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், இதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். சார் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம். சரி மேடம், நான் கிளம்புறேன். நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே மேடம், தேங்க்ஸ். தேங்க் யூ சார். வரேன் சார். என்னப்பா, நாராயணமூர்த்தி விஷயத்துல பொறுமையா இருக்கணும்னு எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க. நீங்களே ஏன்பா இப்படி உணர்ச்சி வசலாம் பட்டு அவன் வீட்டுக்குலாம் போயிருக்கீங்க? யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீங்க எதுக்காக அங்க போனீங்க அங்கிள்? என்னண்ணே, அவன் எப்படிப்பட்ட மோசக்காரன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து தனியா நீங்க எதுக்குன்னு அவனை பார்க்க போனீங்க? அவன் எப்படி கேஸ்ல உங்களை சிக்க வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? நீங்க கொண்டு போன கத்திய சேஃப்டியா எடுத்து வச்சு அதையும் இப்ப ஆதாரமா மாத்தி வச்சிருக்கான். நாம என்ன பண்ணாலும் அதை நமக்கு எதிரா அவன் தானே திருப்பி விடுவான். சொல்லுங்கப்பா, நீங்க எதுக்காக அவசரப்பட்டு போனீங்க? அருவி, உன் குழந்தைய கலைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணது தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்க முடியலம்மா. இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நான் அங்க கிளம்பி போனேன். ஆனா போன இடத்துல நான் நினைச்சது நடக்காம போயிடுச்சு. இல்லனா கண்டிப்பா நான் அவனை கொலை பண்ணிருப்பேன். கொலை பண்ணிட்டு நானே என் குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருப்பேம்மா. ஆனா என்ன, அவனை கொலை பண்ணிட்டு நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு பாக்குறீங்க. ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க? அண்ணே, அந்த கொலைகாரனை நாம உள்ள அனுப்பிட்டு நம்ம நல்ல பேரோட கௌரவமா வாழணும் தான் அருவி போராடிட்டு இருக்கா. நானும் அவளுக்காக தான் என் கோபதாப எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க போய் இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேனே. அப்பா, இனிமேலாவது தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு எந்த காரியத்திலயும் இறங்காதீங்க. இனிமேதான் நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும். அப்பதான்ப்பா நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம கொஞ்சம் கோவப்பட்டு இறங்கிட்டாலும் அது எல்லாமே அவனுக்கு சாதகமாயிடும். அவன் நாம தான் கொலவெறி புடிச்சவங்கன்னு நம்ம பேரை கெடுத்துருவான். எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவன் சொன்னதுதான் அப்படியே நம்புவாங்க. மத்தவங்க சும்மா இருந்தாலும் புகழ் சும்மா இருக்க மாட்டாரு. அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? அவனை கண்மூடித்தனமா எல்லாரும் நம்புறாங்கப்பா, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அருவி, அருவி, எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு வயித்துல அடிச்சு அவ கருவை கலைக்கணும்னு யாருக்காவது தோணுமா? அந்த கொடூரனுக்கு தோணி இருக்கு. எப்பேற்பட்ட கொடுமைக்காரன் அவன். கடவுள் எதுக்குமா அவனெல்லாம் உயிரோட வச்சிருக்காரு? அவன்லாம் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க கூடாதுமா. நிதானமா யோசிச்சுதான் நான் அவனை கொலை பண்ணணும்னு கிளம்பி போனேன். அண்ணே, நீங்க எல்லாரும் எனக்கு கோவக்காரின்னு சொல்லிட்டு கடைசியில நீங்க இப்படி கோவப்பட்டா எப்படின்னு? நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கோபம், வெறி, ஆத்திரம் எல்லாமே இருக்குதான். ஆனா என்ன பண்றது, எல்லாமே அருவிக்காக மட்டும்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி அங்கிள், போனது போகட்டும். இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாப்பா, எது நடந்தாலும் சரி, இனிமே நீங்க இப்படி அவசரப்பட்டு போயிடாதீங்க. அப்படி தோணுச்சுன்னா முதல்ல எங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லாம தயவு செஞ்சு எதையும் செய்யாதீங்க. சரிம்மா, இனிமே நான் அவசரப்பட மாட்டேன்.
நாராயணமூர்த்தி ரொம்ப நாளைக்கு இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க முடியாது. காலம் இப்படியே போயிடாது. கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு சரியான நேரத்தை கொடுப்பாரு. அந்த நேரத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா அந்த நாராயணமூர்த்தி தான் குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடியும் நம்ம நிரூபிப்போம். எங்க அம்மா ஜெயில இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி அவனும் அவன் கடைசி காலம் வரைக்கும் ஜெயில இருந்து கஷ்டப்படுவான். சரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அருவி, இப்பதான் அண்ணன் வந்தாரு, அதுக்குள்ள நீ எங்க கிளம்பிட்ட? இங்க பாரு அருவி, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ எதுவும் பண்ணிடாத. மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் வயிற்றுல உண்டான கருவை கலைச்சிட்டேன்னு நினைச்சு புகழ் கோவமா இருப்பாரு. நான் செய்யலன்னு அவருக்கு புரிய வைக்க போறேன். அதான் நம்ம எல்லாரும் சொல்லியும் புகழ் நம்ப மாட்டேங்கிறாரே. இப்ப நீ தனியா போய் அதை எப்படி புரிய வைக்க போற அருவி? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியல சைலஜா. ஆனா இந்த பிரச்சனை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நர்ஸ் தான் நான் கர்ப்பத்தை கலைச்சிட்டேன்னு சொன்னாங்கன்னு புகழ் சொன்னாரு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை விசாரிக்க போறேன். அவங்கள வச்சு புகழ்கிட்ட உண்மையை சொல்ல வைக்க போறேன். நீ சொல்றது சரியா வரும்னு எனக்கு தோணுது. சரி, நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நான் வரேன்ப்பா, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். Yes. இங்க டாக்டர் கவிதா எங்க இருப்பாங்க? அவங்க கேபின்ல இருக்காங்க, போய் பாருங்க. Thank you, doctor. அந்த இன்ஜெக்ஷன்லாம் ரெடியா இருக்குல்ல? இருக்கு டாக்டர். டாக்டர், வாமா அருவி, உட்காருமா. இப்ப உடம்புக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர், நார்மலா தான் இருக்கேன். ஆனா நான் வேற ஒரு பிரச்சனையோட வந்திருக்கேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? நான் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்க நர்ஸ் நான் தான் என் கர்ப்பத்தை கலைச்சிட்டதாவும் நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. வாட்? அப்படி சொல்லிருக்க சான்ஸே இல்லையே. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல டாக்டர், உங்க நர்ஸ் தான் சொன்னாங்கன்னு என்னோட ஹஸ்பண்ட் உறுதியா சொல்றாரு. நீங்க உங்க நர்ஸை கூப்பிட்டு விசாரிங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சுவாதிய உடனே என் ரூம் குறை சொல்லுங்க. டாக்டர், சுவாதி, அருவி மேடத்தோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாரா?